பண்ணான்னு எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா சில மொமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் யோசிச்சு பார்த்தா அது வந்து நம்ம புல்லிங்னு கூட சொல்லலாம். ஆமாம், புல்லிங் தான். நீங்களாம் கிண்டல் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது இல்லை. நான் சைக்கிள் ஓட்டணும், ஓட்டி உங்களை ராங்காக ப்ரூவ் பண்ணணும். புல்லிங் will not motivate. It definitely did not motivate me. Try to move out of your comfort zone and do things. I think in your case we were all in a comfort zone. In fact நானுமே 11th 12th வந்து so starting something late is not at all a problem. Yes. Like yes. I think வடை சாப்பிடணுன்றதுக்காகவே சைக்கிள் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு கேங் ஃபார்ம் ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரைடு நல்லாவே ஓட்டுவாங்க. ஸோ என்னால் ரொம்ப முடியல. நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க, முடிச்சுட்டே இருக்காங்க. கொஞ்சம் மென்டலி நான் ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கிறேன். அப்போ ஐயோ நம்மளால் முடியுமா முடியாதா. நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்லாம் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி மஸ்குலர் அத்லெட்டிக் அப்படிலாம். பிகாஸ் லுக்கிங் அட் யூ லைக் ஈவன் நவ் பீப்புள் மைட் திங்க் ஹவு ஹி வுட் ஹவ் டன் இட். ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் டீப்பராக இருக்கவங்க எல்லாருமே இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஃபிசிக்கல், it is physical plus mental. More about if you get interest in something you will find a way to do it. Absolutely. So இந்த என்டையர் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான ரீசனே வந்து பீப்புளோட ஜேர்னிஸை வந்து கவர் பண்ணணும்னு சொல்லி தான். இந்த டேர் டு பிகின்ற கான்செப்ட் என்னன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய பேர் வந்து உங்களால் சில விஷயம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் சினாரியோவுக்கு தான் வந்து பொருந்துற மாதிரி நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். நம்மளோட கெஸ்ட்டுமே கூட ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கவங்க இல்லை வந்து வேறு பிஸ்னஸ் லீடர்ஸாக இருக்கவங்கள தான் இது வரைக்கும் நம்ம எபிசோடில் வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கான டேர் டு பிகின் எபிசோட் ஒரு புது சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் பண்ணுறதுக்கு, பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து we are going to talk about a very important thing for everybody in their lives, which is challenging their own self. நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும்னு நினைப்போம், பட் நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கான பயம் இருக்கலாம், இல்லை வந்து நம்ம தோத்துட்டோன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கொஷின் இருக்கலாம், இல்லை நமக்கு இது நம்மளோட நிறைய பேர் இதை பெட்டராக பண்ணுறாங்களே நாம ஏன் இதை பண்ணணும் அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நமக்கு வேணுங்கிற விஷயம், நமக்கு பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த எவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி பண்ணும் போது தான் நம்ம வந்து ஒரு சக்ஸஸை போய் ரீச் பண்ணுறோம். சைக்கிள் இஸ் அ வெரி க்ளோஸ் பார்ட் ஆஃப் அ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் சைல்ட்ஹுட். பட் அதையும் தாண்டி சைக்கிளிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு குவான்டிட்டி ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க இந்தியா லெவலில். இன்னைக்கு ஐ ஹாவ் அ வெரி ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் திஸ் கெஸ்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆல்சோ. லைக் ஹீ இஸ் சம் ஒன் I know from childhood. We are close friends, and Ragav is the person whom we have in today's episode. So Ragav நானும் ரொம்ப childhood friends, ஸோ அதனால் ரொம்ப ஃபார்முலாக இந்த கான்வர்சேஷன் இருக்காது. இட்ஸ் கோயிங் டு பி லைக் டூ ஃப்ரெண்ட்ஸ் டாக்கிங் வித் ஈச் அதர். ராகவுக்கு வந்து நாங்கள் சின்ன வயசில் வந்து நிறையா கலாய்ச்சிருக்கோம். ஏன்னா ராகவ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 11th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கூட ஹி வாஸ் நாட் ஏபிள் டு டிரைவ் சைக்கிள். எங்களுக்கு ஒருத்தர் நம்ம உங்கள் கேங்லேயுமே கூட சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறதுல நம்ம கலாய்ப்போம். நீங்கள் ஸ்கூல்லலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு எல்லாருக்குமே வரும், அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் வராது இல்லையா? அந்த ஃப்ரெண்டு தான் வந்து எங்கள் கேங்கில் வந்து ராகவ். பட் அதுக்கப்புறமா இப்போ ஒரு ஆஃப்டர் 15 years or 10 years திரும்பி பார்க்கும்போது he is in the pro level in cycling. He has done a lot of long journeys, long cycling rides. இப்படி வந்து அதாவது ரொம்ப சைக்கிளே ஓட்ட தெரியாமல் இருந்த ஒரு இண்டிவிஜுவல் இப்போ ஒரு சைக்கிள் ஒரு பேஷனாக எடுத்துகிட்டு he is competing, I would not say competing, he is doing it as a passion. He has done a lot of long distance journeys. இது நிறைய பேத்துக்கு கனெக்ட் பண்ண கூட முடியாது. நீங்கள் வந்து சைக்கிளிங்கை வந்து ஒரு ஹாபியாக சூஸ் பண்ணாதவங்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கும். இன்ஃபேக்ட் அதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் பாட்காஸ்டோட மோட்டிவ்மே கூட. இந்த பாட்காஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் we really want a lot of people to take up cycling. So let's go deep into this interesting topic. Welcome to the show, Ragav. ரொம்ப ஃபார்முலா இன்ட்ரடக்ஷன் இருக்குது, பட் ஐ திங்க் ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஸோ என் பேர் ராகவ். தனஞ்சயன் சொன்ன மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்ஃபேக்ட் ஒரு அயர்னி என்னென்னா இன்றைக்கி நம்ம வந்து சைக்கிளிங் பற்றி பேச போகிறோம். அண்ட் தனஞ்சயன் சொன்ன மாதிரி நான் ஸ்கூல்லலாம் சைக்கிள் ஓட்டினது கிடையாது அவ்வளோவா. வெரி லேட் இன் மை லைஃப் ஐ பிக்ட் அப் சைக்கிளிங். அண்ட் Dhananjayan and a gang of our friends, they have been one of the gang very close to me in my school days. நாங்கள் நிறைய விஷயம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் அவுட் சைட் ஸ்கூல், like hobbies, taking part in competitions, playing some sports in basic level and everything.
So it's interesting that today I am here talking about cycling. Some guy who never had a experience of doing cycling in childhood. Yeah, எவ்வளோ கலாய்ச்சிருக்கோம்னு எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா சில மொமெண்ட்ஸ்லாம் இப்போ ஞாபகம் யோசிச்சு பார்த்தா அதை வந்து நம்ம புல்லிங்னு கூட சொல்லலாம். ஆமாம், புல்லிங் தான். ஓகே, பட் யா ஐ திங்க் ரொம்ப மோசமான புல்லிங்லாம் பண்ணியிருக்கோம். பட் ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த ஒவ்வொரு விஷயம் இருக்கும் இல்லையா? இப்போ என்னைய சில பேர் சில விஷயங்களை வச்சு புல்லி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சைக்கிளிங் ஆஸ் அ ஆஸ்பெக்ட் அது ஒரு கலாய்க்கிறதுக்கான ஒரு விஷயமா இருந்தது. பட் ஐ திங்க் டேர்னிங் பேக் டு தட் அது அது என்ன சொல்கிறது, ஒரு ஃபன்னான மூமெண்ட்டாக தான் ஞாபகம் இருக்குது நமக்கு இப்போதைக்கு. பட் ஹவு டிட் யூ கெட் இன் டு திஸ் இன் டு அ வெரி செமி ப்ரொஃபஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லெவல்? லைக் ஒரு சைக்கிளிங் நம்ம ஸ்கூலுக்கு போக வர கம்யூட்டேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த எப்படி வந்து ஹவு டிட் யூ பிக் திஸ் அஸ் அன் ஹாபி அண்ட் யூ வாண்டட் டு டேக் இட் ஃபர்தர்? இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் கம்யூட்டிங் பற்றி பேசினது. ஏன்னா லைக் ஐ ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபை சம்திங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல் சைக்கிளிஸ்ட். ஓகே, ஐ எம் மோர் லைக் அ ஹாபிஸ்ட் ஆர் ரீக்ரியேஷனல்னு சொல்லலாம். அதாவது வந்து நமக்காக நம்ம பண்ணிக்கிற ஒரு விஷயம். ஸோ ஐம் நாட் அட் ஆல் அ ப்ரொஃபஷனல் சைக்கிளிஸ்ட். தேர் ஆர் மெனி குட் ப்ரொஃபஷனல் சைக்கிளிஸ்ட். இன்ஃபேக்ட் நம்பர் ஆஃப் சைக்கிளிஸ்ட் இன் இந்தியா ஆர் க்ரோயிங். பட் சைக்கிளிஸ்ட்டை வந்து கொஞ்சம் கிளாசிஃபை லைக் நாட் அ பர்ஃபெக்ட் வே. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா I would say highest level of respects are the ones who are doing commuting. Okay, like commutingனா ஆஃபீஸ் போகிறது, இல்லைனா போய் காய்கறி வாங்கிட்டு வர்றது, ஸ்கூல் போகிற பசங்க, இவங்க பண்ணுறது தான் வந்து இட்ஸ் அ ஜென்யூன் சம்திங் தட்ஸ் குட் ஃபார் த சொசைட்டி அண்ட் என்விரான்மெண்ட் ஆஸ் வெல். ஆனால் இப்படி நான் சொன்ன போது உங்கள் மைண்டில் வந்து ஒரு இமேஜ் வரும், ஆஃபீஸில் எல்லாம் ஹெல்மெட் போட்டு கண்ணாடி போட்டுட்டு லேப்டாப் பேக் எடுத்துகிட்டு போகிறவங்க அப்படின்னு சொல்லி. அவங்க கிடையாது. என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா நம்ம ரெகுலர் டே டு டே ஒர்க்கர்ஸ், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் ஹூ ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் இன் தேர் லைஃப், ஹூ வாண்ட் டு கெட் அஹெட் அண்ட் ஏர்ன் தேர் டேஸ் பிரெட் ஆர் வாட் எவர். அவங்க பண்ணுறது வந்து இஸ் சம்திங் ஐ வுட் சே த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஐ வுட் கிவ் டு தெம். பிகாஸ் நம்மளை மாதிரி அவங்க ஹாபிக்கோ ஒரு ஷோ ஆஃப்க்கோ ஒரு வந்து நம்ம டைம் நம்மளை சரி பண்ணுறதுக்கோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதோ அவங்க சைக்கிள் பண்ணல. அவங்க வந்து அவங்க வாழ்க்கைக்காக பண்ணுறாங்க. ஸோ ஐ வில் கிவ் அ ஷவுட் அவுட் டு தெம் ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் நிறைய நானே வந்து சைக்கிளிங் சர்க்கிளில் பிஹேவியர் பார்த்தது என்னென்னா, அந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுறவங்கள ஒரு மாதிரி கொஞ்சம் சம்டைம்ஸ் தே டோன்ட் சி இன் த சேம் லெவல். பட் டு பி ஆனஸ்ட் தே ஆர் பெட்டர் தேன் யூ. தே ஆர் டூயிங் இட் ஃபார் தேர் லைஃப் அண்ட் தேர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இட். ஸோ நம்ம நிறைய தாத்தா பாட்டிலாம் வந்து சைக்கிள் ஓட்டியிருப்பாங்க அந்த காலத்தில். அவங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கே அப்பெல்லாம் சைக்கிளில் போயிருக்கலாம். இப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இது வந்து ரொம்ப நாளாக நம்ம ஊரில் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அண்ட் சைக்கிளிங் ஹஸ் பீன் ஐ வுட் சே இன் மெனி கண்ட்ரீஸ், ஐ திங்க் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட், I think it's the first mode of transport if you ask me. Other than walking, the next level, the evolution happened through cycling. So அந்த ஹியூமன் பவர் அஸ் எவ்ரி ஒன் நோஸ், இதில் வந்து நம்ம என்ஜினோ ஃபியூவலோ எதுவும் பேர்ன் பண்ண போகிறதில்ல, நம்மளோட எனர்ஜியை தான் பேர்ன் பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் another aspect of cycling. ஸோ யா கிளாஸிஃபை பண்ணணும்னா நம்ம அந்த மாதிரி லைவ்லிஹுட் அண்ட் அதுக்காக சைக்கிளிங் போகிறவங்க தான் I would say they get the most respect. Okay, then we have recreational cyclists. I would say I would fall under that category. Just to like spend their time outside work or to manage the work life or just something as a passion. Okay, like we do. It's easy. நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் பேஷனே உங்களுக்கு ஒர்க் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா. ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்குமே அமையறது இல்லை. ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் டு ஒர்க். ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தான் ஆகணும் டு லிவ். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஹாபிஸ் பண்ணுவோம். சில பேர் படம் பார்ப்பாங்க, பாட்டு கேட்பாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸை அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து சைக்கிளிங் இட் பிகேம் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் மை கெட் அவே ஆர் மை எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவேன். How did it start? Like when did you buy your professional cycle apart from your regular commuting cycle? Like let's say these days people go a lot to places like Decathlon and they have a lot of offerings specially for cycling focused people. So when did it start? Because I think you were in back then in Chennai. So கொஞ்சம் அதுக்கு முன்னாடி மேபி I'll give a little flashback. ஏன்னா வந்து நம்ம ஸ்கூல் கதையிலேருந்து ஆரம்பித்தோம். ஸோ I'll get back to that. ஸோ எனக்கு வந்து நம்ம 10th வரையும் ஐ திங்க் நம்ம ஒன்றா படித்தோம். ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கும் போது தான் இந்த ஐ திங்க் சைக்கிளை நான் டச் பண்ணதே இல்லை. இஃப் ஐ ஹவ் டு ஸ்விட்ச் பேக் டு மை சைல்ட்ஹுட், நான் ஐ திங்க் 3rd or 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஐ ஸ்டார்டட் சைக்கிளிங் ஆக்சுவலி. பட் ஃபார் சம் ரீசன்ஸ் இட் ஸ்டாப்ட். ஐ திங்க் என் தம்பியை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவன் ஏதோ அப்போ சின்ன குழந்தையா இருப்பான், அவன் அழுவான் சம்திங் சொல்லிட்டு விட்டுட்டேன், சைக்கிளிங் விட்டுட்டேன். அப்புறம் ஐ மூவ் டு சேலம் வந்ததுக்கப்புறமே வந்து சைக்கிளிங் நான் பண்ண ஆரம்பிக்கல.
லைக் ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அது மேலே ஆட்டோமேட்டிக்காக அந்த அதுவும் சைல்ட்ஹுட்டில் ஒரு பயம் இருக்கும். அது வந்து நம்ம இவ்வளோ நாள் பண்ணல, அது பண்ணாமல் இருக்கிறதே நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கேன். அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தேன் நான் மோஸ்ட்லி. எனக்கு நீங்களாம் கிண்டல் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது இல்லை. நான் சைக்கிள் ஓட்டணும், ஓட்டி உங்களை ராங்காக ப்ரூவ் பண்ணணும். டெஃபினெட்லி டிட் நாட் மோட்டிவேட் மீ. பட் மேபி சைக்கலாஜிக்கலி பேக் ஆஃப் த மைண்ட் இது இருந்திருக்கலாம். பட் இந்த ஃப்ரண்ட் ஐ நெவர் தாட் அபவுட் தட். ஏன்னா அதை வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு இதாக தான் பார்த்தேன் நான். ஓகே, ஏதோ சைக்கிள் ஓட்ட தெரியல சொல்கிறாங்க. லைக் யூ செட், நாமளும் எல்லாரையும் ஒரு விஷயத்தை கலாச்சிட்டு தான் இருந்திருக்கோம் ஸ்கூலில். ஸோ அந்த மாதிரி ஐ ஜஸ்ட் லெட் இட் கோ. பட் 11th and 12th ஐ மூவ் டு அனதர் ஸ்கூல். லைக் நம்ம ஸ்கூல் தான், ஆனால் நான் வேற ஒரு பிரான்ச்சில் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே வந்து லைக் ஐ சே பீப்புள் டிட் நாட் நோ மீ வெல். ஸோ தே டிட் நாட் ஹாவ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் லைக் யூ டிட். ஓகேவா? ஸோ என்னாச்சு, சைக்கிள் ஓட்ட தெரியலையா, சரி கிரவுண்ட் இருந்தது. ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, விக்ரம், ஐ திங்க் தட் கை, அவன் வந்து ஒரு எம்டிபி இந்த பழைய த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பழைய மாடல் வச்சுருந்தான். ஆனால் அவன் வந்து அதில் அந்த பட்டர்ஃப்ளை ஹேண்டில் பார் மாதிரி போட்டிருப்பான். ஒரு பட்டர்ஃப்ளை ஹேண்டில் பார் சைக்கிள் இருந்தது. நான் சும்மா அதை ஓட்ட ஆரம்பித்தேன். தென் இட் வாஸ் ஈஸி. ஐ வாஸ் லைக், இது ஏன் நான் இவ்வளோ நாள் பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நடுவில் வந்து எனக்கு வீட்லேயும் ட்ரை பண்ணாங்க. எங்கள் அப்பா ஒரு 2 சைக்கிள் வாங்கி, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அதை அப்படியே வாங்கி வச்சு அது ஃபுல்லாக டஸ்ட் ஆகி துரு பிடிச்சி அதை திருப்பி வாங்கினவங்ககிட்டே கொடுத்து, அந்த மாதிரி ஒரு 2-3 சைக்கிள் ஐ ஹவ் ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போல்லாம் எனக்கு ஏதோ ஃபார் சம் ரீசன் ஐ டிட் நாட் ஃபீல் லைக் டூயிங் இட். பட் ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் ஐ ஸ்டார்டட். பட் அப்பையும் இட் வாஸ் ஜஸ்ட் டு லேர்ன் சைக்கிளிங். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. as you said, till 10th, like there were a lot of people judging you, and you yourself didn't wanted to push yourself. Yes. But when you go to a altogether new group of friends and a new place, then you don't have that ப்ராப்ளம் ஆஃப் ஜட்மெண்ட் இல்லையா? இவங்க பீப்புள் வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வச்சு கிண்டல் பண்ணிடுவாங்களோ, புள்ளி பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் இல்லாமல் யூ ஆர் ஏபிள் டு கோ அண்ட் டூ சர்டன் திங்ஸ் ஃப்ரீலி. ஸோ இது மாதிரி ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் கேன் ரிலேட், ரைட்? லைக் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் உங்களால் பண்ண முடியல, அதுவும் ஸ்பெஷலி உங்கள் கேங் ஆஃப் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் உங்களால் பண்ண முடியலன்னா, லைக் ட்ரை டு ப்ராப்ளி ஸ்டெப் அவே லிட்டில் பிட். அண்ட் ஐம் நாட் சேயிங் தட் லைக் யூ ஷுட் break your relationship with such people, but when you try to move out of your comfort zone and do things, I think in your case we were all in a comfort zone. In fact, நானுமே 11th 12th வந்து வேற ஸ்கூல் மாறும்போது like I was really in a very bad phase, but I think for you it worked really well when you went out of your comfort zone and went into a new zone, right? Definitely. For cycling வந்து அப்போ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் கமிங் பேக் டு த ஸ்டோரி, ஓட்ட ஆரம்பிச்சிட்டு இது ஏன் நம்ம பண்ணல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த சைக்கிள் அப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற சைக்கிள்ஸ்லாம் நிறையா பார்த்துட்டு வீட்டில் அட்லாஸ் சம்திங் இருந்தது, அதுவும் எனக்கு வாங்கி வச்சு நான் ஓட்டாமல் இருந்த சைக்கிள். அது வந்து ரொம்ப பேட் கண்டிஷனில் இருந்ததுன்னு சொல்லி அதை நான் ஃபர்தராக அதை ஓட்ட விரும்பல. அப்போ வந்து அப்பா வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். இங்கே வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் இருக்குது, பாரு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலான்னு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட் வாஸ் ஹீரோ ஸ்விங்குன்னு ஒரு மாடல். அது ஆக்சுவலாக கியர்ட் சைக்கிள். இட் ஹேட் 3x7, 3 in the front, 3 gears in the front and 7 in the back. அப்போ வந்து ஐ நியூ லைக் சம்திங் லைக் ஓகே திஸ் இஸ் கோயிங் டு பி குட் ஃபார் மீன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் நான். அப்போ தான் வந்து நான் நிறைய பசங்க அதுக்கு முன்னாடி வருஷங்களில் என்ன பண்ணியிருப்பாங்களோ அதெல்லாம் அந்த 2 வருஷத்தில் தான் நான் பண்ணேன். ஸ்கூலுக்கு சைக்கிளில் போகிறது, டியூஷன்ஸ்க்கு சைக்கிளில் போகிறது, சும்மா இது அவ்வளோதான். லைக் அதை நான் கம்யூட்டர் தான் யூஸ் பண்ணேன். ஐ டிட் நாட் லைக் கோ அவுட் ஆஸ் அ சைக்கிளிங்காக பண்ணணும் அப்படின்லாம் பண்ணல. திங்கிங் பேக், அப்போ எனக்கு இந்த நாலேஜ் இந்த மைண்ட் செட் இருந்திருந்தால் அந்த சைக்கிளை வச்சு நான், அதுவும் நம்ம சேலமில் வி ஹாவ் பியூட்டிஃபுல் ரோட்ஸ் அண்ட் ஏற்காடு ஆல்சோ டு கிளைம். ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் பண்ணல. ஆனால் சைக்கிளோட ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. So starting something late is not at all a problem. Yes. Like I think we were in that zone. நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 years 6 years சைக்கிள் ஓட்டினதுனால நான் 11th 12th இருக்கும்போது எனக்கு 2-wheeler கொடுப்பாங்களா, ஸ்கூட்டி கொடுப்பாங்களா, இல்லை பைக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது இருந்தது. பட் in your case, especially when we are in that adolescent age and you have used that, and I think that has helped you physically as well. அது அந்த டைமில் நிறையா சைக்கிளிங் பண்ணது வந்து I think probably that became like an advantage also. Yeah, கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு ஐ திங்க் எனக்கு டீப் டவுன் ஐ ஹேட் சம் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் சைக்கிளிங், பட் ஐ டிட் நாட் ரியலைஸ் இட். ஏன்னா நம்ம 10th இருந்தப்பவே நான் உங்கள் சைக்கிள்ஸ்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. டர்போ டிரைவ்னு ஒன்று அப்போ தான்
இப்போ அது டர்போ டிரைவ்ன்றது ஒன்றுமே இல்லைன்னா இப்போ எனக்கு தெரியும். பட் அதை மார்க்கெட் பண்ணி ஹெர்குலிஸ் ஹேட் ரிலீஸ் சம் சைக்கிள்ஸ். ஐ திங்க் யூ ஹேட் தட். அப்புறம் ராகுல் வந்து அல்டிமா டிஎக்ஸ் அப்படின்னு ஒரு மாடல் வச்சிருந்தாங்க நினைக்கிறேன். சஸ்பென்ஷன் த்ரில்லர் வாஸ் மோர் காமன். த்ரில்லர் எல்லாருமே வச்சிருக்காங்க. அப்பதான் இந்த டர்போ டிரைவ் வர ஆரம்பிச்சது. எனக்கு இதெல்லாம் ஏன் இப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன், இவ்வளோ நமக்கு டீட்டெயில்டா ஏன் ஞாபகம் இருக்கு. ஸோ சம்திங் எனக்கு மைண்ட்ல இருந்திருக்கு டுவர்ட்ஸ் தட் சைக்கிளிங்னு. ஸோ அந்த ஹீரோ மறந்துருச்சு என் சைக்கிள். ஸோ இந்த ஹீரோ ஸ்விங் சைக்கிள் பற்றி சொல்லணும்னா, ஸோ நான் 12th ஓட்டினேன், இது பண்ணேன். அப்புறம் காலேஜ் ஆஸ் யூ நோ வெண்ட் அவுட் ஆஃப் த ஸ்டேட் பிகாஸ் மேபி அந்த பாயிண்ட் கூட நம்ம பேசலாம். when like you said, when you go out of your comfort zone and expose yourself to a foreign environment, you learn a lot of things. So நான் ஒரு விஷயத்தில் முடிவாக இருந்தேன். I was not like இவங்கெல்லாம் ஒரு டாப்பர் கேங்குன்னு சொல்லலாம். நான் கொஞ்சம் கீழே இருந்தேன். ஓகேவா? ஸோ ஒன் லெவல் பிலோ. ஸோ காலேஜ் வெளியே தான் படிக்கணும்னு முடிவு பண்ணேன். அவுட் சைட் தமிழ்நாடு. ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் இட் பிகாஸ் வாஸ் a very good decision I think. because I wanted to like go out and see things, you know, because வீட்லயே தான் இருந்திருக்கேன் நான். of course I've been to 2 or 3 different towns. அங்கே தான் லைஃப் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் அது வரையும். பட் I wanted to go out. So college timeலையும் I was not in touch with cycling, but for some reason I had bought that cycle and kept it with me. I think I had some emotional attachment. I did not know further back in the time I would be spending a lot time with cycle, but வச்சிருந்தேன். ஆனால் ஓட்டவே இல்லை. மறுபடியும் அதை திருப்பி சேலத்துக்கு கொண்டு வரதுக்கு மட்டும்தான் அந்த எஃபர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை விற்றுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சைக்கிளிங் கொஞ்சம் அப்படியே it took a back seat. I never cycled actually, to be honest, after 12th standard. Again it's pause for 4 years I would say. சென்னையில் வந்து நான் ஜாயின் பண்ண ஒரு கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் இன் அனதர் கம்பெனி விச் ஐ குவிட். ஐ டிட் நாட் லைக் த ஜாப். ஸோ ஐ வென்ட் டு சென்னை. ஸோ அங்கே வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப ரேண்டமாக ஒரு தாட் பாப்அப் ஆச்சு எனக்கு. என்னன்னா இட் வாஸ் 2 kilometers தான் என்னோட ரூம்ல இருந்து என்னோட ஆஃபீஸ்க்கு. ஆனால் நான் வந்து 3 மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணேன் அதுக்காக. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் நடப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் போவோம். பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டில் எனக்கு ஆஃபீஸ் கேப் வெயிட் பண்ணும். அது பிக்கப் பாயிண்ட். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ் போவோம். ஆனால் டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும் இது வந்து ரொம்ப பக்கம் அப்படின்னு சொல்லி 2 kilometersக்கு 3 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஐ வாஸ் லைக் ஓகே, எதுக்கு இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓடணும், அந்த பஸ் வரலன்னா கஷ்டப்படணும். ஏன்னா வெயில் அங்கே நடக்கவும் ரொம்ப முடியாது. ஏன்னா சென்னை வெயிலில் நமக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஸோ என்ன ஆச்சுன்னா ஐ தாட் ஓகே சைக்கிள் ஏன் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். அவ்வளோதான். தட் ஜஸ்ட் அ தாட். அண்ட் டெக்கத்லான் ரொம்பவே கம்மியாக இருந்தது. இன்ஃபேக்ட் என்கிட்ட இப்போ 4 சைக்கிள் இருக்குது. அதில் 3 வந்து நான் டெக்கத்லானில் வாங்கினது தான். ஸோ ஃபஸ்ட்டு வாங்கின சைக்கிள் டெக்கத்லான் போனேன். ஐ திங்க் 7000 ரூபாய் அந்த சைக்கிள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பேசிக் எம்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டிபினா மவுண்டைன் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் எனக்கு நாலேஜ் கம்மி தான் சைக்கிளிங் பற்றி. எந்த இயர்? திஸ் வாஸ் இன் 2015. 15 or 16. ஓகே, மோஸ்ட்லி 15. ஸோ என்ன ஆச்சுன்னா போய் வாங்கிட்டேன். எனக்கு அப்போது ஒரு மாதிரி புதுசாக இருந்தது. அதுக்கு இவ்வளோ ஆக்சசரிஸ், மட்கார்டு, லைட்டு. இப்போ யோசிச்சு பார்த்தா நான் வாங்கினதெல்லாம் ரொம்ப புவர் குவாலிட்டி ஆக்சசரிஸ். பட் ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது, வாங்கிட்டேன். இன்னொரு விஷயம் நான் என்ன அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னா சம்திங் கால் ஃப்ரேம் சைஸ். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற சைஸ் சைக்கிள் நம்ம வாங்குவோம். நம்ம வளர்ந்தப்பெல்லாம் குரங்கு பெடல் அடித்து பெரிய சைக்கிள் ஓட்டி பழகினதுனால எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோட மீடியம் சைஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். அது என்னால் ஓட்ட முடிஞ்சது. ஆனால் later too late only I realized it's actually a bigger size for me. But I'll come to that later. So இந்த சைக்கிள் வாங்கினேன். I started going and ஆஃபீஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு நாள் நான் ஆஃபீஸ் போகும்போது அங்கே அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்குது. நிறைய படத்துலலாம் அவங்க வேறு ஏதோ ஊருன்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் தான் ஷூட்டிங் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இட்ஸ் லைக் 4 lane அண்ட் வெஹிக்கிள்ஸ் அப்போ அவ்வளோவா இருந்ததில்லை அந்த ரோட்டில். அங்கே நான் ஒரு குரூப் ஆஃப் சைக்கிளிஸ்ட் பார்த்தேன். ரேண்டமாக தான் பார்த்தேன். ஓகே, கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து புதுசாக இருந்தது. எல்லாம் ஹெல்மெட்டு, ஜெர்சி டைட்டாக போட்டுட்டு ஓகே இது இந்த மாதிரிலாம் இருக்குது போல். ஓகே எனக்கு கொஞ்சம் சைக்கிளிங் பற்றி தெரியும். ஏன்னா somehow I had an interest in the Tour de France, all this ரேசிங் பற்றிலாம் தெரியும். பட் நம்ம ஊரில் இந்த மாதிரி குரூப் இருக்குன்றதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல. ஸோ ஐ மெட் அ குரூப் ஆஃப் சைக்கிளிஸ்ட். ஒரு நாள் அவங்ககிட்ட ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸ்டாப் பண்ணி பேசினேன். என்ன இந்த மாதிரி எவ்வளோ தூரம் ஓட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க அவங்கள? ஆமாம், நான் ஸ்டாப் பண்ணேன். ஓகே, ஸ்டாப் பண்ணிவிட்டு கேட்டேன் எப்படி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது, என்கிட்டயும் சைக்கிள் இருக்குது அப்படின்லாம். அவங்க வந்து ஐ திங்க் தேவர் வெரி அக்கமடேட்டிவ். தே செட் ஒன்றும் இல்லை, நாளைக்கு இந்த டைமுக்கு இங்கே வந்துடுங்க, நம்ம போகலாம், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான் சொன்னாங்க. எனக்கு ஒரே எக்ஸைட்டிங்காக இருந்தது.
ஸோ நானும் ஹெல்மெட் நான் முதலே வாங்கிட்டேன் சைக்கிள் கூட. அது எனக்கு தெளிவான ஆப்ஷனாக இருந்தது. ஏன்னா ஹெல்மெட் இன்னுமே சைக்கிளிஸ்ட் சர்க்கிளில் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நோ ஹெல்மெட் நோ ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டாதீங்க அப்படின்னு. ஸோ ஹெல்மெட் வாங்கியிருந்ததுனால ஹெல்மெட் மட்டும் போட்டிருந்தேன். சைக்கிளிங் க்ளோத்ஸ் என்கிட்ட இல்லை. ஸோ நான் டிஷர்ட்டு ஷார்ட்ஸு, எனக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்குது, ஒரு பெரிய பேக்கில் வந்து என்னோட ஜாக்கெட்டு, தண்ணி பாட்டில், அப்புறம் வந்து வேறு ஏதோ விஷயம் இதெல்லாம் மாட்டிட்டு ஃபுல் வெயிட்டோட போகிறேன் நான் சைக்கிளிங். ஏன்னா அப்போ நமக்கு அவேர்னஸ் கிடையாது. இந்த மாதிரி நம்ம வெயிட்டை குறைச்சிட்டு எவ்வளோ லைட்டாக ஓட்டுறோமோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி போனேன். எனக்கு இன்னும் ஐ ரிமெம்பர் தட் சீன் இன் மை மைண்ட். ஸோ அப்போ வந்து சொன்னாங்க, இல்லை இதெல்லாம் தேவையில்லை, சைக்கிளிங் க்ளோத்ஸ் இல்லை ட்ரை ஃபிட் டிஷர்ட், ஏதாவது ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட் போட்டுட்டு ஓட்டலாம். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ், சைக்கிளிங்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஷார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஒன்ஸ் அகெயின் இதெல்லாம் வந்து அஃபோர்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இதெல்லாம் பண்ண முடியும். இல்லை இமேஜின் தென் லைவ்லிஹுட்டுக்காக பண்ணுறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து ஸோ ஐ ஸ்டார்டட் பையிங் சம் ஆஃப் த திங்ஸ். அப்போ வந்து டு பி ஆனஸ்ட் கம்பேர்ட் டு ஹவ் ஐ எம் நவ், ஐ வாஸ் பிட் ஃபினான்ஷியலி அவ்வளோ அஃபோர்டபுள் கிடையாது எனக்கு எல்லா விஷயமே. ஸோ பேசிக்காக டெக்கத்லான் தான் எம்ஐ கோட்டு. ஏன்னா அங்கே போனாங்கன்னா ஒரே விஷயம், இப்போ சைக்கிளிங் ஷார்ட்ஸ் வாங்கணுன்னா சீப்பாகவும் கிடைக்கும், எக்ஸ்பென்சிவாகவும் கிடைக்கும். ஸோ சீப்பஸ்ட் எதுவோ அதை பார்த்து வாங்குவேன். ஸோ அதெல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஹைட்டு வச்சு கரெக்டாக எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு 10 கிலோமீட்டர் தான் அவங்களோட ஓட்டுவேன். ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர், அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டுவேன். அவங்க வந்து ஆவடியிலேருந்து அங்கே வரையும் வந்துட்டு முடிச்சுட்டு போவாங்க, 40-50 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க. நான் வந்து ஒரு 10-15 ஓட்டுவேன். ஸோ அப்போ வந்து சைக்கிளிங்குக்குள்ளே என்ன ஒரு சர்க்கிள்னால், ஒரு ஆவரேஜாக ஒரு 1 ஹவருக்கு 20 கிலோமீட்டர் ஓட்டுறதுன்றது ஒரு டீசென்ட் நம்பர். ஓகே, இன்னும் டிபெண்ட்ஸ் ஆன் த கைண்ட் ஆஃப் சைக்கிள் யூ ஹேவ். பட் 20 நான் ஒரு மாதமோ 2 மாதமோ எங்களோட ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் 15-16 கிலோமீட்டர் தான் ஓட்ட முடிஞ்சுது ஒரு 1 ஹவரில். இப்போ என்னால் 30 கிலோமீட்டர் ஓட்ட முடியும். பட் அப்போ வந்து என்னால் 15-16 தான் ஓட்ட முடிஞ்சுது. ஸோ அது பண்ணும் போது ஐ வாஸ் லைக் ஓகே, நேச்சுரலி வாண்ட் டு கெட் பெட்டர் அட் இட். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து நமக்கு. அப்போ நான் தனியாக தான் இருந்தேன். ஐ திங்க் தட் ஆல்சோ ஹெல்ப். பிகாஸ் நீங்கள் ஃபேமிலி கூட இருக்கும் போதோ இல்லை உங்கள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போதோ பிக்கிங் அப் அ நியூ ஹாபி அண்ட் ஸ்பெண்டிங் டைம் ஃபார் இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ தனியாக இருக்கும் போது சின்ஸ் ஐ ஸ்டார்டட் ஐ திங்க் இட் ஸ்டக் டு மீ. ஸோ நான் இந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அந்த குரூப்ஸை பற்றி கொஞ்சம் பேசலாம், சைக்கிளிங். ஸோ அதான் இந்த ஆக்சுவலாக நீங்கள் குரூப்னு சொல்லும் போது எனக்கு அது கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஸோ பிகாஸ் சைக்கிளிங் ஆஸ் அ ஹாபி வந்துட்டு நாம் நிறைய பேத்துக்கு இதுவே தெரியாது இல்லையா, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் உங்களை மாதிரியே பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் ரோட்டில் வந்து போகிறாங்க. இப்போ நானே சொல்லு பரவாயில்ல, அதான் ஒன்றும் மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இல்லையா. ரோட்டில் வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருப்பாங்க, ஓஎம்ஆரில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இங்கே பெங்களூரில் பார்த்தாலும் ஹொசூர் ரோட்லலாம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பட் ஹூ ஆர் தீஸ் பீப்புள்? லைக் அவங்க இண்டிவிஜுவலாக ஓட்டுறாங்களா, இல்லை ஆர் தீஸ் கைஸ் ஆஸ் அ டீம் தே கம் டுகெதர்? ஹவு டஸ் இட் ஒர்க்? எனக்கு நீங்கள் சொன்னோடனே அந்த ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. எங்கடா போறீங்க, எங்கடா போறீங்க காலையில் அப்படின்னு சொல்கிறது தான் ஞாபகம் வருது. எனக்குமே அந்த ஃபீலிங் தான் இருந்தது பார்க்கும்போது. எங்கே இவ்வளோ பேர் கிளம்பி போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க, வாட் டு தே கெட் அவுட் ஆஃப் இட், இந்த கொஷின்ஸ் தான் எனக்குமே ஃபஸ்ட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்து குரூப்ஸ் நிறைய இருந்தது சென்னையில். இட் வாஸ் 2016 நான் இதை பற்றி பேசுகிறது. நிறைய ஆக்டிவ் சைக்கிளிங் குரூப்ஸ் இருந்தது சென்னையில். ஈவெண்ட்ஸ் நிறைய நடக்கும். வீக்கெண்ட்ஸ் ஆனால் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஈவெண்ட் அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் ஓட்டிகிட்டு இருந்த குரூப்பில் நிறைய பேர் சைன் அப் பண்ணாங்க. என் பேர் கொடுத்துட்டாங்க அவங்களே. ஸோ அப்போ 100 கிலோமீட்டருன்றது ரொம்ப பெரிய நம்பர். நான் அது வரையும் ஐ திங்க் ஒரு 40-45 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ஓட்டியிருந்தேன். அதுவும் மெல்லமாக தான் ஓட்டியிருந்தேன். ஸோ 100 கிலோமீட்டருன்றது எனக்கு ரொம்ப டாண்டிங்காக தெரிஞ்சுது. ஸோ திங்கிங் பேக் ரொம்பவே பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. இப்போ அஃப்கோர்ஸ் 100 கிலோமீட்டருன்றது ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நார்மலாக நான் பண்ண முடியும், ஈஸியாக என்னால் பண்ண முடியும். ஸோ 100 ஓட்டுறதுன்றது ஓகே, முடியுமா முடியாதான்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது எனக்கு. ஆனாலும் அகெயின் த குரூப் வாஸ் வெரி அக்கமடேட்டிவ். அவங்க வந்து இல்லை நாங்கள் சொல்லித்தரோம் எப்படி பண்ணணும், மெல்லமாக ஓட்டு, ரெஸ்ட் எடுத்துக்கோ, சாப்பிடு. ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய ஸ்டாப் இருக்கும். ஸோ எனக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்குது, இட் வாஸ் எ ஹெரிட்டேஜ் ரைட். மெட்ராஸ்லேருந்து சட்ராஸ் ஃபோர்ட், சட்ராஸ்னு வந்து பீச் ஓஎம்ஆர் ரோடில் இருக்கிற ஒரு டச் ஏரியா, டச் ஆர் போர்ச்சுகீஸ், ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ அந்த ஃபோர்ட் வந்து இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி வித் மெட்ராஸ் ஃபார்மேஷன் இட் செல்ஃப். ஸோ அந்த ஹெரிட்டேஜ் ரைடு ஆர்கனைஸ் பண்ணது மெட்ராஸ் ஃபோர்ட், சட்ராஸ், SADRAS. ஓகே. ஸோ மெட்ராஸ்ன்றது தான் அந்த ரூட். ஸோ அதுதான் நான் பண்ண ஃபர்ஸ்ட். ஸோ இட்ஸ் லைக் 50 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 50 கிலோமீட்டர்ஸ் பேக் அப்ராக்சிமேட்லி. ஸோ ஓவர் முடிக்கும் போது ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ண இடம் கிடையாது, தக்ஷிண சித்ரா அந்த ஓஎம்ஆரில் ஒரு மியூசியம் இருக்குது, அங்கே தான் முடித்தாங்க. ஸோ இங்கே இதுதான் ரூட் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் டைமுக்கு போயிட்டோம்.
எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த வேவ் ஆஃப் சைக்கிளிஸ்ட்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் அஃப்கோர்ஸ் காம்படிஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம். பட் திஸ் வாஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இங்கே ஃபுல்லாக ஃபிசிக்கல் நிறைய பேர் பார்த்தேன், நிறைய எக்ஸ்பென்சிவ் சைக்கிள்ஸ் இதெல்லாம் கேட்டால் அப்போல்லாம் எனக்கு வாய் பொழந்துருப்போம். 1 லட்ச ரூபாய்க்குலாம் சைக்கிள் இருக்கா, ஐயோ இதெல்லாம் யார் வாங்குவா, நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த ஈவெண்ட் பண்ணேன். அந்த ஈவெண்ட் ஆக்சுவலாக இட் வாஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் மீ பிகாஸ் 100 கிலோமீட்டர்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் ப்ரிப்பேர்ட் மை செல்ஃப். கொஞ்சம் ஷார்ட் ரைட்ஸ்லாம் போயிருந்தேன். பட் 100ன்றது கொஞ்சம் பெரிய நம்பர் அப்போ. ஸோ போயிட்டோம், செட்ராஸ் போயிட்டு அங்கே லஞ்ச்லாம் சாப்பிட்டு திரும்பி வரும்போது நல்ல வெயில், காற்று, ஹெட்விண்டுன்னு சொல்லுவாங்க, பீச் ரோடுன்றதுனால காற்று கொஞ்சம் சைட் விண்ட், கிராஸ் விண்ட் அதெல்லாம் இருக்குது. ஸோ என்னால் ரொம்ப முடியல. நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க, முடிச்சுட்டே இருக்காங்க. கொஞ்சம் மென்டலி நான் ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கிறேன் அப்போ. ஐயோ நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு. பட் ஐ திங்க் தட் ரைடு சம்ஹவ் இஸ் மை பேஸ்மெண்ட் ஃபார் மை என்டியூரன்ஸ் சைக்கிளிங்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நான் முடித்தேன் அந்த ரைடை, கஷ்டப்பட்டேன் ஆனால் முடித்தேன். ஐ திங்க் ஐ டுக் 6 hours டு கம்ப்ளீட் த டிஸ்டன்ஸ். ரெஸ்ட் டைம்லாம் சேர்த்துனீங்கன்னா 7 hours. ஸோ 7 hoursல இப்போ வந்து என்னால் 150 to 180 கிலோமீட்டர்ஸ் ஓட்ட முடியும். அப்போ வந்து அந்த 100 பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஓகே, முடிச்சுட்டு ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்தது. ஏதோ லைக் அச்சீவ் பண்ண மாதிரி இருந்தது. ஐ திங்க் தட்ஸ் சம்திங் பிக் இன் வென் யூ பார்ட்டிசிபேட் இன் ஈவெண்ட்ஸ். ரைட், உங்களுக்கு அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் கிடைக்கும் அண்ட் யூ வில் ஃபீல் குட். அந்த டோபமைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்மோன் டேர்ம்ஸில். ஸோ யூ கெட் தட் கிக். ஓகே, அண்டு அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஃபிசிக்கல், இட்ஸ் ஆல்சோ அபவுட் மென்டல் கேம். அண்ட் சம்ஹவ் ஐ ஹேட் அ வெரி குட் மென்டல் கெப்பாசிட்டி டு ஃபினிஷ் இட் நோ மேட்டர் வாட். பிகாஸ் இட் வாஸ் வெரி ஷாக்கிங் ஃபார் மீ ஆல்சோ. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ இந்த மாதிரி 100 கிலோமீட்டர் போனேன் நீ ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது, எப்படிடா 100 கிலோமீட்டரா, எங்கடா 100 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போனான். பிகாஸ் I think around the same time like you also made me join that one running contest. இல்ல அது that was further. Okay, I think fine. We'll come to that later. But I was little, it was surprising and shocking also. Like எப்படி இது வந்து பண்ண முடிஞ்சது. அதுவும் see, people usually think that நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்லாம் பண்ணும்போது you have to be muscular, athletic அப்படிலாம். Because looking at you, like even now people might think how he would have done it, but it has nothing to do. Since you said about the mental game, நிறைய விஷயம் அதுவும் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் டீப்பராக இருக்கவங்க எல்லாருமே, it is not just about physical, it is physical plus mental. ஏன்னா நீங்கள் வந்து என்ன தான் உங்களோட கெரியரில் பெரிய அத்லெட்ஸ், இப்போ நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், விராட் கோலியோட அன்றைக்கி ஒரு வீடியோ கூட பார்க்கும்போது இட்ஸ் மோர் லைக் இட்ஸ் அ மென்டல் கேம். லைக் வேர் உங்களால் முடியும் அப்படின்னு உங்கள் மைண்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நான் நினைக்குதோ அந்தளவுக்கு தான் உங்களோட ஃபிசிக்கல் பாடி, அஃப்கோர்ஸ் யூ ஷுட் பி ஃபிட். ஆன் டாப் ஆஃப் தட், லைக் பீப்புள் ஹூ ஆர் இன் த டாப் ஆஃப் த கெரியர்ஸ், physical fitness is like basic foundation மாதிரி. அதுக்கு மேலே how mentally you are strong to adapt to the situation is something very important for any sportsman. And I think that's why sports as a thing, it is very very important. Even now in our team, like we go for this weekly games. And I was super fascinated to see the way in which the team is bonding with each other. We play football or we play badminton. Sports is something very different. Like it's not just for physical activity. Yeah, absolutely. So one of the benefits மெயினாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹாபி ஃபிசிக்கலாக எடுத்து பண்ணும் போது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் த நேச்சுரல் ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வரும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ பிகம் மோர் ஸ்ட்ராங் மென்டலி. இப்போ வந்து இந்த 100 கிலோமீட்டர் முடிச்சதை நான் கான்டெக்ஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஐ தாட் ஓகே திஸ் இஸ் சம்திங் ஐ தாட் இட் வாஸ் நாட் பாசிபிள், பட் ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். என்னால் முடிஞ்சது. ஸோ வந்து we shouldn't think or worry about something before trying it. அன்னைக்கு என்னால் முடிக்காமல் போயிருந்தாலும் நான் மறுபடியும் ட்ரை பண்ணியிருப்பேன். பட் முடிச்சது வந்து எனக்கு ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி பிக் திங். ஸோ என்ன ஆச்சுன்னா 100 கிலோமீட்டர் ஈவெண்ட்ஸ்ன்றது இட் பிகேம் லைக் அ டெம்ப்ளேட் ஃபார் மீ. ஐ திங்க் ஐ டிட் 2 or 3 லைக் தட் இன் த சப்சிக்வெண்ட் மந்த்ஸ். ஓகே, நாங்கள் ஓட்ட ஆரம்பித்த குரூப் வந்து இட் வாஸ் இன்ஃபார்மல் குரூப். வி ஆர் நாட் பார்ட் ஆஃப் மெனி சைக்கிளிங் கம்யூனிட்டிஸ். பட் சைக்கிளிங் கம்யூனிட்டிஸ் பண்ணுற ஈவெண்ட்ஸ்க்குலாம் போவோம். ஆனால் நாங்கள் ஒன்று ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வி ஸ்டார்டட் அ குரூப். ஓகே, இட் இஸ் நாட் ஆக்டிவ் நவ், இட் இஸ் இன்ஆக்டிவ். பட் வி ஸ்டார்டட் சம்திங் கால்ட் ஆவடி சைரன்ஸ். ஓகேவா, வி ஹேட் மை செல்ஃப், வினித்னு என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அப்புறம் வந்து சம் மோர் பீப்புள், கண்ணன், அந்த மாதிரிலாம் பேரெல்லாம் நான் எடுக்கல. பட் அவங்களாம் சேர்ந்து நம்ம நீங்கள் இன்ஃபார்மலாக ஒரு 10 பேர் 15 பேர் இருந்ததை வந்து நீங்கள் ஒரு ஃபார்மலைஸ் பண்ணோம்.
ஐ திங்க் அங்கே வந்து நேச்சுரலி மை ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் கிக்ட் இன். ஏன்னா வந்து நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம், டீமாக பண்ணுறது, இந்த இது பண்ணுறது. ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி. நான் வந்து ஆவடியிலே கிடையாது, நான் பூந்தமல்லியில் இருந்தேன், விச் இஸ் லைக் 10 kilometers அப்ராக்சிமேட்லி. ஆனால் வந்து ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஆர்கனைசர்ஸ் ஃபார் தட். ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு மோட்டிவேட் அதர் பீப்புள். இன்னும் ஞாபகம் இருக்குது, நாங்கள் ரோட்லலாம் நின்று கேன்வாசிங்லாம் பண்ணியிருக்கோம். அப்படியா? ரெகுலராக பண்ணுங்க, லைக் சும்மா ஓட்டுறவங்களை கூப்பிட்டு நீங்கள் இதை ரெகுலராக பண்ணுங்க சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் சேலத்துலேயும் ஒரு தடவை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுவோம். ஒரு வீக்கெண்ட் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைடு முடிப்போம், ஒரு நல்ல இடத்துல போயிட்டு நல்லா பொங்கல், வடை, தோசை. திங்கிங் பேக் அது அப்படி பண்ணுறது பெஸ்ட் அப்ரோச் கிடையாது. பட் அகைன் நம்ம இதை வந்து ஃபுல்லாக நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பண்ணல. பொங்கல் சாப்பிடணுன்றதுக்காகவே வடை ஓட்டுறேன், வடை சாப்பிடணுன்றதுக்காகவே சைக்கிள் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு கேங் ஃபார்ம் ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரைடு நல்லாவே ஓட்டுவோம், ஒரு 70-80 kilometers கிட்ட போவோம். அங்கே இது வந்து சாரி டு கட், நிறைய பேர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே நிறைய பேர் லைக் பீப்புள் டூ இட் அஸ் a fun. You get to meet so many people இல்லை. ஏன்னா நிறையா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அங்கே வந்தவங்க சில பேர் வந்து மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, சில பேர் ஆல்ரெடி மைட் ஹவ் ஹேட் அ ஃபிசிக்கல் பேக்ரவுண்ட், சில பேர் நம்மள மாதிரி புதுசாக இருப்பாங்க. அவங்க they will all look normal, they will not look like super fit and muscular and all. So you will feel like some sense of belonging. Okay, it's normal people, it's not something superhuman that they are doing. ஸோ ஜாலியாக போவோம். நிறைய வில்லேஜ் அண்ட் கண்ட்ரி சைடு வி எக்ஸ்ப்ளோர்ட். ஐ திங்க் அங்கே அதனால் எனக்கு இது வரையுமே எனக்கு அர்பன் ரோட்ஸில் ஓட்டுறதை விட சைலண்ட் கண்ட்ரி சைட் ரோட்ஸில் ஓட்டுறது தான் பிடிக்கும். ஸோ வி ஸ்டார்டட் டூயிங் ஆல் தோஸ். வி ஹேட் அ வெரி குட் ஈவெண்ட் விச் வி கண்டக்டட். ஸோ சென்னை அதர் சைடில் தான் ஈவெண்ட் நிறைய நடக்கும், இந்த ஓஎம்ஆர் இசிஆர் சைடில் இல்லை சென்ட்ரல் சென்னையில் அண்ணா நகரில் அங்கே தான் நடக்கும். பட் நாங்கள் ஆவடியில் அம்பத்தூர் ஆவடி லைனில் வி ஸ்டார்டட் ஹோஸ்டிங் அன் ஈவெண்ட் அண்ட் ஐ திங்க் 2 years in a row we got more than 100 participants, which was a very big thing. Very nice. We called it a greenway endurance. We wanted to give the feel of riding in countryside with full greenery for the city cyclists. Okay. So we conceptualized that and we did that. So I think to this day, of course now there are so many groups in Chennai and they are also doing many good things. அப்போ வந்து ஸ்டாண்டர்டாக இன்றைக்கி வரையுமே பெஸ்ட் சைக்கிளிங் குரூப் இன் சென்னை அப்படின்னு என்னோட பர்ஸ்பெக்டிவ்லனா WCCG அப்படின்றது. இப்போ தே ரீநேம்ட் தெம்செல்ஃப் டு சென்னை சைக்லிஸ்ட். ஸோ தே ஆர் லைக் ஹவு டு யூ சே ரெஃபரன்ஸ் ஃபார் ஆல் அதர் சைக்கிளிங் குரூப்ஸ் இன் மெனி வேஸ். ஹவு டு ஆர்கனைஸ், ஹவு டு ஈவெண்ட்ஸ். அவங்க அப்போ சாப்டர் வைஸ் நிறைய ஏரியாஸில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தே ஆர் மச் பிகர் and they are doing lot more things other than cycling and social causes also. A shout out to them as well. ஸோ நாங்கள் இந்த மாதிரி வெளியே ஈவெண்ட்ஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய சைக்கிளிங் குரூப்ஸ்லேருந்து மெனி மெம்பர்ஸ் கேம். தே கேவ் குட் ஃபீட்பேக். வி கேவ் அ கைண்ட் ஆஃப் hospitality feel to the cycling event. It was not just a simple event where you have stops and you get some nutrition. ஃபோட்டோ எடுக்கிறது, சியர் பண்ணுறது, ஒரு வாலண்டியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலிஸே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்தது அந்த கல்ச்சர். ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நாள் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக வந்து என் மைண்டில் என்ன இருந்தது அப்படின்னா, வீட்டுக்கு சேலத்துக்கு நான் சைக்கிளில் போகணும். சென்னையிலேருந்து சேலம் சைக்கிளில் போகணும் அப்படின்னு. 350 கிலோமீட்டர், அரௌண்ட் 320-350. தேர்ஸ் அ ஷார்ட்டர் ரூட். நீங்கள் வந்து திருப்பத்தூர் அந்த வழியாக வந்தால் போயிடலாம். அந்த திருப்பத்தூரும் நான் சின்ன வயசில் ஸ்பெண்ட் பண்ண இடம். ஸோ அந்த வழியாக நான் சென்னை போகணும் அப்படின்னு, சேலத்துக்கு போகணும் அப்படின்னு என் மைண்டில் நான் டார்கெட் செட் பண்ணேன். ஓகே. ஏன்னா 100s பண்ண ஆரம்பிச்சோன்னே நேச்சுரலி யூ கெட் தட் கான்ஃபிடன்ஸ். ஐ திங்க் ஐ டிட் 200 ஆல்சோ ஈவெண்ட். 200 ஈவெண்ட்டுமே பண்ணேன் நிறையா. ஓகே. அப்போ வந்து ரேண்டனியரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இன்னைக்கு வரையுமே ரொம்ப ஃபேமஸ் இன் இந்தியன் சைக்கிளிங் சீன். இட்ஸ் கால் ரேண்டனியரிங் இஸ் நத்திங் பட் லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங். பட் இந்த ஈவெண்ட்ஸில் உங்களுக்கு டைம் லிமிட் இருக்கும். இப்போ 200 கிலோமீட்டர்னா 13.5 மணி நேரத்தில் ஓட்டணும். 400 கிலோமீட்டர் அந்த மாதிரி 200, 300, 400, 600. தென் யூ ஹேவ் ஆல்சோ பிகர் ஈவெண்ட்ஸ் 1200 அண்ட் 1400 எட்ஸெட்ரா. பிஆர்எம் அண்ட் எல்ஆர்எம்ஸ்னு சொல்லுவாங்க இதை. இன்ஃபேக்ட் இப்போ நிறைய பாப்புலர் சைக்கிளிஸ்ட் லைக் ஈவன் ஆர்யா வந்து ஹீஸ் அ ரேண்டனியர்னா இந்த லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிஸ்ட் இஸ். ஸோ இந்த மாதிரி சென்னையிலேயே நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கிராஜுவலி தே எவால்வ் இன் டு திஸ் ஒன்ஸ் தே ஸ்டார்ட் சைக்கிளிங். ஏன்னா அப்போ பர்ஃபார்மன்ஸ் சீனுன்றது சென்னையில் கிடையாது. ஸ்பீடுக்கு ஓட்டுறது இப்போ இருக்குது, பட் அப்போ கம்மியாக தான் இருந்தது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த என்டூரன்ஸ் தான் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த என்டூரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட கெப்பாசிட்டியை நான் டெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு டூ த சேலம், சென்னை டு சேலம். ஸோ ஐ டிசைடட் ஒன் ஃபைன் டே ஐம் கோயிங் டு டூ இட். வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக திட்டுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஏன்னா நமக்கு வந்து இந்த யூரோப்பியன்ஸ்க்கு இருக்கிற லக்ஸுரி கிடையாது. we are still tied up to our parents in many other way and it's fair also given our background. ஸோ வீட்டில் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி என் தம்பி இருந்தான்னு நினைக்கிறேன், என் தம்பி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அப்புறம் இந்த சைக்கிளிங் குரூப்லேருந்து ஒருத்தர் வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி என்னோட அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறதுக்காக. ஏன்னா இட்ஸ் ஆல்சோ அபவுட் சேஃப்டி இல்லை, லாங் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால பண்ணேன். இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னால் நான் நினச்ச டைமுக்கு போக முடியல. நான் காலையில் ஐ திங்க் early morning started. ஐ வாண்டட் டு பி தேர் பிஃபோர் நைட்டு, பட் ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த மஞ்சவாடி ரோட்லாம் நைட்டு ரொம்ப இட் வாஸ் வெரி டார்க் அண்ட் ஸ்கேரி ஃபார் மீ. பட் யூ லேர்ன் லைக் ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு நான் தம்பி எங்கள் வீட்டில் இருந்தான் அப்போ. ஸோ நான் வீட்டுக்கு கிட்ட போகும்போது அவனுக்கு ஃபோன் பண்ணான். அவன் அதுக்கப்புறம் அப்பா அம்மாட்ட சொல்லி ஐ ஸ்டில் ரிமெம்பர், நாங்கள் போய் ஒரு செல்ஃபி கூட எடுத்துக்கிட்டேன் வீட்டுக்கு முன்னாடி. இட் வாஸ் அ வெரி பிக் மூமெண்ட் ஃபார் மீ பிகாஸ் ஐ பிளான்ட் இட் அண்ட் ஐ டிட் இட் அலோன். ஐ டிட் நாட் ஹேவ் எனி கம்பெனி. ஓகே. ஸோ இது வந்து இப்போ அங்கங்கே நிறுத்தி நடுவில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தங்கிட்டு தூங்கிட்டு போகிறது அது ஒரு டைப்பு. இது வந்து ஜஸ்ட் கண்டினியூஸாக இட் வாஸ் கண்டினியூஸ். ரெஸ்ட் எடுத்தேன் அஃப்கோர்ஸ். அப்போல்லாம் நமக்கு இந்த நியூட்ரிஷன் பற்றி அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஸோ நின்று கண்டிப்பாக உங்களுக்கு எனர்ஜி வேணும் ஓட்டுறதுக்கு. ஸோ என்னென்ன முடியுமோ சாப்பிடுவேன். கூழ் குடிப்பேன், விச் இஸ் வெரி குட். ஐ வுட் சே லோக்கல் ட்ரிங்க் ரேதர் தென் ட்ரிங்கிங் சம் கோக் ஆர் சம்திங். லைக் நான் கம்பேர் பண்ணல, பட் அதெல்லாம் நல்ல ஆப்ஷன்ஸ் இன் சென்னை ஹீட் எஸ்பெஷலி. ஸோ கூழ் வேலூர் அந்த ரோட்லலாம் நல்ல வெயில், கூழ் குடிச்சிட்டு அப்புறம் உள்ள இன்டீரியர் ஆனோடனே இந்த பஸ் ஷெட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அங்கே ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி நாப்ஸ் எடுத்தேன். பட் யா இட் வாஸ் அ கண்டினியூஸ் திங். ஐ டிட் நாட் ஸ்பெண்ட் எனி நைட். ஐ திங்க் லேட் நைட் அரௌண்ட் 1:30 or 2 or something I reached home. Okay. So my body was fully paining. It was like longest I have done 300 plus kilometers. But I was but you were all alone. Yeah, I was all alone. But this is very ஷாக்கிங் ஃபார் மீ. லைக் அது எப்படி ஒரு கட்ஸியாக பண்ணணும்னு தோணுச்சு அப்படிங்கிறதே நான் நிறைய டைம் யோசிக்கிறேன். நான் இப்போவுமே கூட லைக் ஐ ஸ்டில் திங்க் லைக் ஹவு டிட் யூ டூ. பட் ஐ திங்க் யூ ஷுட் டாக் மோர் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ் that you have, and you are the one who introduced this Strava app to me. Yeah. So I don't think so a lot of common people know about Strava. I mean, of course people who are in athletes or like cycling, they know that, but Strava app, like I think you should tell, because even it has a lot of like, benefits about. I mean simple as solnuna, it's like a social network for athletes not super professional, but anyone who takes sport as an activity and wants to record it. So it's like a social network. You can follow people each other. You can record the activity using your phone. Okay, and or many devices are also there for the ones who can. So adula vandu nama track பண்ணலாம் எல்லாமே. நம்ம GPS பேஸ் பண்ணி it will show you your so you will have your own feed, your activity list, and you will also be having access to the feed of people you follow. Okay, and lot of people like big athletes are there in that, and they are usually public profile. You can just follow them. But yeah, you can restrict your privacy also in that. So avangaloda activities la neenga paakalam. So it sort of motivates you and sees what are all the things you can do. And பட் அதில் நெகட்டிவ்ஸும் இருக்குது. நிறைய பேர் அந்த நம்பர்ஸ்க்காக ஓட்டுவாங்க. பட் எனக்கு வந்து ஐ ஸ்டில் யூஸ் Strava. ஐ எம் பிஹைண்ட் நம்பர்ஸ். ஐ ட்ராக் மை மைலேஜ் எவ்ரி திங். பட் மோர் தென் த நம்பர்ஸ் ஐ எம் so far I think I'm slowly changing that aspect. But so far I am more about experience. How what kind of experiences I get while cycling. For example, அந்த சேலம் ஓட்டினப்போ எனக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸஸ் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு there was செக் போஸ்ட் வேர் போலீஸ் கைஸ் ஸ்டாப் மீ. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இந்த அகைன் மஞ்சவாடி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. அவங்க வந்து இந்த மாதிரிலாம் போகக்கூடாது நைட் டைமில் இந்த ரோடில், சேஃப் இல்லை அப்படி இப்படின்னா சொன்னாங்க, விச் இஸ் வேலிட். லைக் தே ஆர் டூயிங் தேர் ஜாப். பட் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வீடு வந்துடும், ஐ வில் பி ஏபிள் டு டூ. அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்களுக்கு, இல்லை என் சொந்த ஊர் சேலம் தான், இந்த ரோட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஸோ இங்கே ஓட்டுறதுல எனக்கு எந்த பயமும் கிடையாது. Night time la வந்து like you have lights? Yeah, I had everything I needed that time. I had lights, I had my reflective vest, which is very important. ஏன்னா வந்து வண்டிங்களுக்கு விசிபிலிட்டி உங்களுக்கு ரோடு விசிபிளாக இருக்கணுன்றதை விட நீங்கள் மற்றவங்களுக்கு விசிபிளாக இருக்கணுன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பேக் லைட் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் வெஸ்ட்லாம் இருந்தது. என்னோட லைட் ஆக்சுவலாக சார்ஜ் ரொம்ப குறைஞ்சிட்டு இருந்தது அப்போ. இட் வாஸ் வெரி இந்த கிரிட்டிக்கல் ஃபேஸ். எனக்கு அது எவ்வளோ நேரம் லாஸ்ட் பண்ணணும்லாம் தெரியாது அப்போ. ஏன்னா நான் நினச்சேன் ஐ வாஸ் லைக் ஓவர் எஸ்டிமேட்டிங் மை செல்ஃப், ஐ ரீச் மச் குவிக்கர் தேன் ஐ தாட். ஸோ அந்த மாதிரி போலீஸ் ஸ்டாப் பண்ணி அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன், அப்புறம் அவங்க தேவர் ஆல்சோ வெரி ஃபேசினேட்டட். Till today I speak to so many people, like not just me, I think any cyclist who sees this can relate. People will be so curious to ask questions. They'll be like okay இதுவா அதுவா அப்படினா. So it was good. அந்த போலீஸ் மீட் பண்ணது. So in which cycle did you do this? It was again that same 7,000 rupees cycle.
ஐ வாண்ட் டு லைக் குட் யூ ஆஸ்க் தட் கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஹை அண்ட் சைக்கிள்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளை இதெல்லாம் பண்ண முடியும்னு. நான் அந்த 7000 ரூபா சைக்கிள் வச்சுட்டு என்னென்ன பண்ணன்றதை நான் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் சொல்கிறேன். பட் ஐ வுட் லைக் டு சே தட் யுவர் affordability of the cycle or the equipment doesn't really define what you can do and what you cannot. Okay, of course there will be limitations. இப்போ நான் அந்த சைக்கிள் வச்சுட்டு என்னால் ரேசிங் பண்ணியிருந்திருக்க முடியாது. பட் நான் ரேசிங் பண்ணல. I was just trying to get from one place to another and wanted to do endurance, like spend time and get to where I want to be. அதுக்கு அந்த சைக்கிள் எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. So I did not feel again I was not too like I did not have too much money in my disposal to spend on cycles then. ஸோ அதை வச்சே தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த 300 இந்த சேலம் ரைடு முடிச்சோடனே ஐ ஸ்டார்டட் சைனிங் அப் ஃபார் திஸ் ப்ரிவே. அப்பயுமே வந்து எங்கள் குரூப் ப்ரிவே, அதாவது இந்த ராண்டனியரிங் பிஆர்எம்ன்றது என்னது? அதுதான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட்ஸ். லாங் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட்ஸ் என்ன? அதான் 100 200 அதெல்லாம். இட் ஸ்டார்ட்ஸ் வித் 200. ஓகே. நவ் வி ஹேவ் 100 ஆல்சோ, விச் இஸ் லைக் மோர் லைக் வார்ம் அப். பட் ஆனால் 200ல தான் மெயினாக ஸ்டார்ட் ஆகும். இட்ஸ் கால்ட் பிஆர்எம். Brevet Randonneur Mondax. It's a French sport actually. Okay. Like French sportனா அவங்க ஸ்டார்ட் பண்ணது. அது அப்படியே இப்போ all over the world there is a huge community. And in Chennai there is a big community. In Bangalore there is much bigger community and we have so many things happening around that discipline, Randonneuring discipline. Okay. So அது நான் first I started getting into that. நான் வந்து எப்படின்னா கொஞ்சம் since I was also leading a group, me and my other friend Vinith, we were also making other people register for this thing. Okay. So இதை வந்து கொஞ்சம் மெத்தடிக்கலாக பண்ணணும். இதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஓட்ட முடியாது. யூ நீட் டு ஹேவ் த டிசிப்ளின், யூ நீட் டு ஹேவ் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த கார்டில் வந்து எந்தெந்த கிலோமீட்டரில் செக் போஸ்ட் இருக்குது, அந்தந்த செக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. செக் பாயிண்ட்ல எந்தெந்த டைம்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு எதிர் அங்கே வாலண்டியர் இருப்பாங்க, ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. இல்லைனா ஏடிஎம்லேருந்து நீங்கள் ஸ்லிப் எடுக்கணும். இப்போல்லாம் செல்ஃபி ஆயிடுச்சு. அப்போ வந்து செல்ஃபி வரதுக்கு முன்னாடி I think it was starting then, but first a few brevet I did, I remember it was ATM slip. Okay. ATM slip போயிட்டு ATM அந்த இடம் தான் செக் பாயிண்டா இருக்கும். ஓகே. நீங்க either withdraw பண்ணலாம் இல்ல something, you just need to get a slip. So it is like telling your organizers that you have reached that place. Yes, something like that. Initially it was like that in France. You have to get a receipt from a local cafe or something to prove that you are actually there on that time. So it's a very interesting thing. Nice. So இங்கே வந்து எப்படின்னா எண்டூரன்ஸ் தான், ஆனால் இட் ஆல்சோ சேலஞ்சஸ் யூ பிகாஸ் யூ நீட் டு பி இன் ஸ்பெசிஃபிக் டைம், யூ நீட் டு லேர்ன் டைம் மேனேஜ்மெண்ட் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் டைம்ஸ். ஸோ நாங்கள் வந்து குரூப்பை கூட்டிகிட்டு போகிறதுனால ஐ ஆல்சோ ஃபெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்து நானே பண்ணது கிடையாது. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து போலீஸ் பர்மிஷன் அந்த மாதிரிலாம் நான் வாங்கணுமா இல்லை இது வந்து ஜென்ரலி இட்ஸ் பர்மிட்டட் பிகாஸ் யூ ஆர் டூயிங் இட் யூ ஹாவ் அ waiver form which you have to sign that you are doing it on your own risk and all those things. So and we are not like racing or anything, so we are not blocking the roads, you are just going on a cycle somewhere, that's all. So இது பண்ண ஆரம்பித்தோம். இதை வந்து நாங்கள் நல்லா குரூப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி இன்னுமே என்ன பண்ணினா எனக்கே அது ஃபர்ஸ்ட் ரைடு. ஆனால் நான் எல்லாரையும் பயங்கரமாக இப்படி பண்ணுங்க, இது கரெக்டாக பண்ணுங்க, அது கரெக்டாக. How many kilometers was that? It was 200. Okay. 13.5 hours, 13.5 மணி நேரம். எங்கேருந்து எங்கே போனீங்க அந்த இது வந்து once again it was in ECR. ECRல போயிட்டு ஐ திங்க் செங்கல்பட்டு தாண்டி ஒரு வில்லேஜ் ஏதோ சம்திங், ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம் எக்ஸாக்ட்லி. அங்கே போயிட்டு இட் வாஸ் அ நைட் ரைடு. ஓகே. ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக ஓட்டிட்டு காலையில் முடிக்கணும். I think so. It was either a night ride or a day ride. I don't remember exactly. So, but it was a brevet 200. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஹிக்கப் ஆயிடுச்சு. ஸோ ஒன் ஆஃப் மை குரூப் மெம்பர்ஸ் டிட் நாட் ஹேவ் சம், யூ ஹேவ் டு புட் யுவர் ஐடி கார்டு இன் அ டிஸ்பிளே. லைக் உனக்கு நம்பர் கொடுத்துருவாங்க when you sign up for this portal, you will have a rider ID. ஸோ அதை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் ப்ராம்ப்டாக. ரூல்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் லைட் இருக்கணும், பேக் லைட் இருக்கணும். ஸோ இந்த ரூல்ஸ்லாம் இருந்தால் தான் they will let you start the ride. ஸோ அதெல்லாம் நிறைய who is letting you start the ride? Organizers. There will be organizers and volunteers. ஸோ இந்த ராண்டனியரிங் சென்ட்ரல் வந்து ஃப்ரான்ஸ் ஹெட், பட் லோக்கலாக யார் இது ஃப்ரான்ச்சைசி மாடல்னு கூட சொல்லலாம். லைக் லோக்கல் கொஞ்சம் இந்த டெடெக்ஸ் மாதிரி something like that. Not TEDx-ஓட பெட்டர் எக்ஸாம்பிள் எதுனா சாப்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்களே. இப்போ சென்னை இப்போ ரோட்டரி கிளப்னு எடுத்துக்கோங்க. ரோட்டரி கிளப் சென்டராக இருக்கும், பட் இந்த ஊருக்கு ஒரு ரோட்டரி கிளப் இருக்கும், அந்த ஊருக்கு ஒரு ரோட்டரி கிளப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஊருக்கும் ஒரு ராண்டனியரிங் கிளப் இருக்கும். அது நீங்கள் அப்ரூவல் வாங்கி நீங்கள் அந்த மெம்பர்ஷிப்லாம் எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ மெட்ராஸ் ரண்டனியர்ஸ் ஐ திங்க் ஸ்டில் ஒன் ஆஃப் த, நான் நிறைய குரூப்ஸ் கூட ஓட்டியிருக்கேன், பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்றது நான் அப்புறம் சொல்கிறேன். பட் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நிறைய பேர் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. ஸோ அவங்களெல்லாம் பண்ணி ஸோ ஸ்டார்டிங்கே ஒரு 40 minutes வி லாஸ்ட். ஓகேவா. அண்ட் டூயிங் 200 in 13.5 hours
இஸ் டூவபிள் இன் பேப்பர், பட் சம்டைம்ஸ் யூ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் வென் யூ ரைட். என்ன சேலஞ்சஸ் வரப்போகுதுன்னு தெரியாது. ஸோ ஸ்டார்டிங்கே பேக் சீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன இங்கே சொல்லணும்னா, இதெல்லாம் செல்ஃப் சப்போர்ட்டட் ரைட்ஸ். இந்த பிரிவே மெயினாக என்னென்னா, யூ கேனாட் டேக் சப்போர்ட் ஆர் கெட் எக்ஸ்டர்னல் சப்போர்ட். உங்கள் ரைடர்ஸ்குள்ளேயே தான் நீங்கள் சப்போர்ட் வாங்கணும். உங்களுக்கு ஏதாவது சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு, சைக்கிள் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் தான் அதை ரெஸ்பான்சிபிள் டேக் கேர் பண்ணணும். ஒன்லி இஃப் யூ ஆர் லைக் குவிட்டிங் ஆர் இஃப் யூ ஆர் வித்ட்ராயிங் ஃப்ரம் தி ஈவெண்ட், யூ கேன் இன்ஃபார்ம் யுவர் ஆர்கனைசர் அண்ட் டேக் அ வெஹிக்கிள், டூ எனிதிங். பட் அதர் தேன் தட் யூ ஆர் செல்ஃப் சஸ்டைன்ட் பேசிக்லி. ஸோ நாங்கள் அப்படியே குரூப்பாக ஓட்டணும். எங்கள் குரூப்பில் சில பேர் நல்லா ஓட்டினாங்க, அவங்கள வி லெட் தெம் கோ. மீ அண்ட் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் வி வர் ரைடிங் டுகெதர். we were on track to finish, but he got a puncture. இன்னும் ஞாபகம் இருக்கு, இருட்டு, ஒரு வில்லேஜ் டெம்பிள் லைட்டில் உட்காந்து நாங்கள் பஞ்சர் போட்டோம். ஸோ பஞ்சர் போடுறது, டியூப், பம்ப் எல்லாமே எங்ககிட்ட இருக்கும். எல்லா பேசிக் ஆக்சசரிஸ் வி வில் சைக்கிள் பின்னாடி ஒரு சின்ன பேக்கில் கட்டி வச்சுருப்போம். ஓகே. ஸோ அதெல்லாம் இருந்ததுனால போட்டுட்டு, இன்னும் ஞாபகம் இருக்குது, நெக் டு நெக் கரெக்டாக ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் நாங்கள் முடித்தோம். ஃபஸ்ட்டு பிரிவே எங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த 200 பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்லி வுட் வாண்ட் டு ஹிட் ஹையர், ரைட்? எனக்கு இன்னுமே என்னோட பெஸ்ட்டு சீசன் அந்த ஃபஸ்ட்டு சீசன் தான். நான் 200 பண்ணேன், உடனேவே 300 சைன் அப் பண்ணேன். ஆனால் 300 வந்து நான் எந்திரிக்கல, லேட் ஆகிடுச்சு நான் எந்திரிக்க அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ நான் அதில் நான் பண்ண முடியல, விட்ரா லைக் கேன்சல் ஆகிடுச்சு. 400 முடிச்சிட்டேன் நான். 400 அகைன் வாஸ் ஹைவே இன் திருச்சி ஹைவே சமயபுரம் கிட்ட, அது முடிச்சிட்டேன். 600 ஆல்சோ ஐ டிட், லைக் கிராஜுவலி ஐ டிட். ஐ வில் நாட் கெட் இன் டு எவ்ரி ஈவெண்ட், ஏன்னா இது மணிக்கணக்கில் போகும் பேசினா. ஸோ இது ஏன் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன்னா, இஃப் யூ டூ 200, 300, 400 அண்ட் 600 இன் ஒன் சீசன், உங்களுக்கு வந்து சூப்பர் ரேண்டனியர் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். வாட் இஸ் திஸ் ஒன் சீசன்னா? அது எப்படி? சீசன்னா ஒரு கேலண்டர் இயர். ஸோ நவ் இட்ஸ் சேஞ்ச்டு, ஜனவரி டு டிசம்பர். அப்போ வந்து எப்படி இருந்தது, நவம்பர் டு நெக்ஸ்ட் அக்டோபர். ஸோ அந்த மாதிரி இருந்தது சீசன். ஸோ அந்த சீசன் அதில் இந்த கம்யூனிகேஷன்லாம் எங்கே வரும் உங்களுக்கு? அவங்களோட குரூப் வெப்சைட் ஃபார் இந்த மாதிரி ப்ரிவேஸ் பண்ணுறவங்களுக்கு அடாக்ஸ் இந்தியா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போனா ஓரளவுக்கு சைக்கிளிங் தெரிஞ்ச அப்புறம் பண்ணுறது பெட்டர். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் பற்றி சொல்லணும்னா, தட் வாஸ் த ஸ்டார்ட் பாயிண்ட் ஃபார் மீ. ஸோ என்னாச்சு, நான் இது எல்லாமே பண்ணிட்டேன், பட் திஸ் 300 வாஸ் மிஸ்ஸிங் ஃபார் மீ. ஓகே. ஸோ எனி ரைடு யூ ஃபினிஷ் இன் அண்டர் திஸ் அம்ப்ரெல்லா, யூ கெட் யூ கேன் கால் யுவர் செல்ஃப் அ ரண்டனியர். ஓகே, சரியா? அது வந்து நிறைய பேர், ஐ எம் ஸ்டில் நாட் பிக் ஆன் சோஷியல் மீடியா, ஐ டோன்ட் லைக் டு பிராக், பட் அப்போல்லாம் நான் கொஞ்சம் ஃபேஸ்புக்கில் யூஸ் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்சஸ். ஐ டோன்ட் டூ தட் எனிமோர். பட் அப்போ வந்து இந்த சூப்பர் ரண்டனியரும் நம்ம பண்ணிடலாம். எல்லாருமே சொன்னாங்க 600 ஓட்ட ஆரம்பி. 600னா இட் இன்வால்வ்ஸ் ரைடிங் இன் த நைட் ஆல்சோ. யூ கேனாட் லைக் டூ இட் இன் ஒன் டே. 600க்கு கட் ஆஃப் இஸ் அபவுட் 40 hours. ஓகே, ஸோ யூ ஹவ் டு ஃபினிஷ் இட் இன் தட் டைம் ஃப்ரேம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட் ஆச்சு. ஸோ இந்த 300 மட்டும் மிஸ் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து எங்கள் கிளப்பில் கேலண்டரில் அவைலபிலிட்டி இல்லை 300 முடிக்க. ஸோ நானும் என்னோட பார்ட்னரும் ஃபார் 300 வி வென்ட் டு கோயம்புத்தூர். அந்த கோயம்புத்தூரோட ரண்டனியரிங் கிளப் நடத்துகிற ஒரு ஈவெண்ட்டில் சைன் அப் பண்ணி ரெண்டல் சைக்கிள் எடுத்து ஐ ஃபினிஷ்ட் இட். ஸோ நான் இது முடிச்சிட்டேன். எனக்கு இதுவே லைக் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. தென் ஐ நியூ ஐ வாஸ் டூயிங் ரெகுலர்லி சைக்கிளிங். அந்த சென்னை சைக்லிஸ்ட்ஸ் குரூப் அவங்க ரெகுலராக நிறையா சேலஞ்சஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஒரு மாதத்தில் 10-25 கிலோமீட்டர் ஓட்டணும், 10-50 கிலோமீட்டர் ஓட்டணும், அந்த மாதிரி நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது எல்லாத்துக்கும் இன்னொரு ரீசன், நான் தனியாக இருந்ததுனால ஐ ஹேட் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் மை டைம். ஐ டிட் நாட் ஹேவ் டு கிவ் மை டைம் ஃபார் எனி ஒன். ஸோ இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தப்போ நேச்சுரலி நெக்ஸ்ட் பிக் இது வந்து 1000 and 1200. இது வந்து அன்இமேஜினபிள் ஃபார் மீ அட் தட் மூமெண்ட். நான் ரெகுலராக இந்த சீரீஸ் பண்ணும்போது எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணேன். ஸோ ஃப்ரம் த டைம் யூ ஸ்டார்டட், அந்த நீங்கள் ஒருத்தரை கை காமிச்சு ஒருத்தரை நிறுத்தினதுலேருந்து 600லாம் பண்ணுறது எவ்வளோ டைம் ஸ்பேனில் பண்ண முடிஞ்சது உங்களால்? ஆக்சுவலி வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் நான் எடுத்திருந்துருக்கணும். பட் ஐ திங்க் ஐ டுக் அபவுட் 1.5 years டு கெட் தேர். 2016 ஆகஸ்ட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் 100 கிலோமீட்டர் அந்த சட்ராஸ் ஸ்போர்ட் சொன்னேன் இல்லையா. ஆனால் வந்து இந்த ஈவெண்ட்ஸ்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சது 2016 நவம்பர்லேருந்து ஆரம்பிச்சு 17ல் அப்படியே ஃபாலோ த்ரூ ஆச்சு. ஸோ யா 1 year, அரௌண்ட் 1 to 1.5 years யூ கேன் சே. ஓகே. நான் ஒருத்தரை நிறுத்தி சைக்கிளிங் பற்றி கேட்டதுலேருந்து இது நடக்கிறதுக்கு ஆச்சு. ஐ திங்க் த கம்யூனிட்டி சினாரியோ ஹெல்ப்ட் அ லாட் ஃபார் மீ because I got the knowledge. Then what I got, I shared it with more people. So நீ நிறைய டைம் இதை பற்றி சொல்லும் போது நான் இன்னொன்று யோசிப்பேன், எப்படி ஒர்க்கோட இது எப்படி மேனேஜ் பண்ண முடியுது? பிகாஸ் யூ நாட் டூயிங் திஸ் ஃபுல் டைம். அது எப்படி? ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு வந்து கிடைக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலான ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிட்டாலே தே ஒர்க்
5 days and then like they have only 2 days of leave. அது mostly like probably some people will do it for their own personal time, some people will do partying, pubbing or like holidaying. எப்படி வந்துட்டு உன்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது? லைக் வாஸ் யுவர் ஒர்க் வெரி ஃப்ளெக்சிபிள் ஆர் ஹவு டிட் யூ மேனேஜ்? இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாட் அட் ஆல் ஃப்ளெக்சிபிள் ஃபார் மீ. அப்போ நான் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ ஹேட் டு ஒர்க் ஆன் சாட்டர்டேஸ் ஆல்சோ. ஓகே. ஐ டிட் நாட் ஹேவ் 2 day வீக்கெண்ட். ஓ. ஸோ திஸ் வாஸ் மோர் லைக் ஸ்டார்ட் பண்ணும்போது வீக்கெண்ட் சாட்டர்டே ஈவினிங்கோ இல்லை சண்டேவோ ஓட்டிகிட்டு இருந்தேன் நான் இந்த சின்ன சின்ன ரைட்ஸ் பண்ணும்போது. And the majority of the 100-kilometer events that happen in Chennai will happen on Sunday. So then comes a big question, what do I do next அப்படின்றது. அப்போ நான் வேறு 2 ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் ஒரு ப்ரீஃபிங்காக போனேன். ப்ரீஃபிங் பண்ணுவாங்க ரொம்ப பெரிய ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. சென்னையில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் 1200 கிலோமீட்டர் ஆர்கனைஸ் பண்ணாங்க அண்டர் த சேம் பிரிவே கான்செப்ட். You were also telling about your office work, did you man? Yeah, sorry. So office work வந்து it was not flexible for me. So weekends-ல தான் ஓட்டிட்டு இருந்தேன். Sundays-ல தான் எல்லாம் Sundays-ல தான் இந்த பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே Sundays-ல தான் நடக்கும். பட் சம்டைம்ஸ் Saturdays spill over ஆகும். அப்போ நான் ஆஃபீஸில் கொஞ்சம் பர்மிஷன் கேட்டுப்பேன். ஐ திங்க் தேவர் அக்காமடேட்டிவ் ஆல்சோ. ஐ திங்க் தட் ஹெல்ப்ஸ். பட் அதர் தென் தட் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா எய்தர் யூ ஹேவ் டு டூ early ரைட்ஸ் இந்த மார்னிங். இந்த ஷார்ட் ரைட்ஸ்லாம் early மார்னிங் பண்ணலாம் ஈஸியாக. எப்போ கிடைக்குமோ அப்போ பண்ணலாம். ஐ திங்க் இட்ஸ் மோர் அபவுட் இஃப் யூ கெட் இன்ட்ரெஸ்ட் இன் சம்திங் யூ வில் ஃபைண்ட் அ வே டு டூ இட். Absolutely. Okay, so I was like fully on that mode that time. It was work and cycling for me. There was nothing else for me. So I think in Chennai there was no pub culture that much that I was exposed to. So I did not have that like need to go. So it was morely about cycling and work for me. So அதனால என்னால் பண்ண முடிஞ்சது. But there are people who manage everything and do it. ஸோ இந்த 600 ஜர்னியில் ஐ met 2 people, ராபர்ட் அண்ட் முரளி அப்படின்னு சொல்லி. அதே பிகேம் மை க்ளோஸ் பார்ட்னர்ஸ் ஃபார் லாங் டிஸ்டன்சஸ். அவங்களுக்காக நான் வந்து 1200க்கு ப்ரீஃபிங்காக போனேன். ஏன்னா ப்ரீஃபிங் ஏன் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க, ரைடர்ஸ்க்கும் புதுசு, ஆர்கனைசர்ஸ்க்கும் புதுசு. ஸோ பெரிய ஈவெண்ட்டுன்றதுனால இட்ஸ் 90 hours கட் ஆஃப் ஃபார் 1200. ஸோ 3 நாள் ப்ளஸ் ஓட்டணும். அவங்களுக்காக போனேன். ஆனால் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்காக போனேன். நான் அந்த ரைடு ஓட்டினேன். அது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த கான்வர்சேஷன் இது வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு. லைக் வி ஹவ் க்ளோஸ் டு 1 hour நம்ம இது பேசினோம். பட் சைக்கிளிங்கை பற்றி இந்த அளவுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு இன்ஃபேக்ட் சிட்டிஸில் இருக்கிற நிறைய பேத்துக்கே கிடையாது. அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு தெரியும். இந்த கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசனுமே வந்துட்டு அதுதான். ஏன்னா ஐ ரியலி ஃபீல் தட் இந்த கல்ச்சர் இங்கே நம்ம கொண்டு வரும்போது நிறைய பேர் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருப்பாங்க. பிகாஸ் திஸ் இஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் டு ஸ்டார்ட் வித், ரைட்? லைக் as you said in 7,000 rupees it gets expensive. Yeah, it gets expensive, but when to start with, like it's not at all. Not at all. You can still buy a basic cycle and do some rides for your own satisfaction and not take part in any of these events and still be a cyclist. Like அதுலயுமே நீங்க இந்த சைக்கிளிங் ஓட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். That freedom, தட் ஜாய் அண்ட் சீனரியை நீங்கள் பார்க்குற போது உங்களுக்கு கிடைக்கிற ஃபீலிங், இதெல்லாம் நீங்கள் ஒரு சைக்கிள் நார்மலாக ஒரு 10,000க்குள்ள ஒரு சைக்கிள் வாங்கி அதுலேயே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரீசெண்டாக நான் பார்த்த ஃபிலிமில் எனக்கு ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ண சீன் வந்து இந்த மெய்யழகனில் சைக்கிளை பற்றி கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ஸ்னிப்பெட் இருக்கும். அது வந்து நிறைய பேர் வந்து போர் அடிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஐ ரியலி டோன்ட் நோ. ரொம்ப இமோஷனல். பிகாஸ் சைக்கிள் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். பட் அது பின்னாடி எப்படி ஒரு சைக்கிள் வந்து, அதுவும் செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் நாம் யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது வந்து எப்படி ஒருத்தரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுதுன்னு ஒரு நேரேஷன் இருக்கும் இல்லையா? பட் ஐ ஃபீல்